ஓம் நம சிவாய். நம்ம சிவோத்கர்ஷ மஞ்சரியினுடைய பாஷ்யத்தை தொடர்ந்து பார்க்கலாம். அப்போ எத்தேச்சியாக உலாவும் பொழுது எவருடைய கால் கட்ட விரலால் கீறப்பட்ட கோல வட்ட வடிவில் அமைந்த உத்தம ஆயுதத்தை பெற்றதுனால மகாவிஷ்ணு தைத்தியாரி அப்படின்ற சிறப்பை பெற்றாரோ அப்படிப்பட்ட மகேஸ்வரன் தான் என்னுடைய சுவாமி அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப உசத்தியாக சொல்கிறார் தீக்ஷிதர். அதாவது ஒரு ரேகை உலகெல்லாம் புகழ்ந்து சொல்கிற உத்தம ஆயுதமாக உயர்வு அவருக்கு கொடுத்தது இல்லையா. ஒரு சமயத்தில் இந்திரன் வெகு படாடோபத்தோடு கைலாயம் போனார். அங்கே வாயிற்காப்போன் வேடம் தரிச்சுன்னு இருந்த சிவபெருமான் பகவானை பார்க்கறதுக்கு உரிய சமயம் பற்றி ஆணவத்தோட வினவ பணிவற்ற அவனுடைய செயலும் சொல்லும் அவருக்கு செனத்தை ஊட்டித்து. அதனால் இந்திரனை செனத்தோட திக்காரம் பண்ணினார். அதனால் நடுங்கின இந்திரன் கீழே விழுந்துட்டார். அப்போ சிவபெருமானது கோபக்கணல்லேருந்து தோன்றின ஜலந்திரன் அப்படின்ற அசுரன் சிவப்பிரசாதத்தினால ரொம்ப இருமாப்பு அடைஞ்சவனாக திகழ்ந்தான். அவனை அழிக்க வழியறியாத வானவர்கள் பரமேஸ்வரனையே போய் தஞ்சம் அடைஞ்சாங்க. இப்போ கருணாமூர்த்தியான அவர் ஒரு சித்தர் வேடம் தரிச்சுண்டு பூமியில் தாம் கால் கட்ட விரலால் ஒரு சக்கராகாரமான ரேகையை வரைஞ்சு ஜலந்திரங்கிட்ட அதை பெயர்த்து எடுத்து தாம் பலத்தை காட்டும்படி சொன்னார். அவனும் அதை எடுக்க முயன்றதும் அந்த சக்கரத்தாலேயே அவன் அழிக்கப்படுறான், அந்த ஜலந்திரன்ற அசுரன். இப்படி 1000 தாமர மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கிறதா நியம ஆராதனை செஞ்ச விஷ்ணு பரமேஸ்வரனது கருணைக்கு பாத்திரமானார். தக்ஷ யக்ஞ சமயத்தில் அந்த சக்கரத்தை வீரபத்ரனுடைய மாலையில் உள்ள கபாலம் விழுங்கிடுறது. மறுபடியும் மகாவிஷ்ணு அந்த சக்கராயுதத்தை அடையிறதுக்கு சஹசிர கமல அர்ச்சனை நியமமாக மகேசனை ஆராதிக்க ஆரம்பித்தார். அப்போ ஒரு தாமரை குறைய ஆரம்பிச்சுடுத்து அர்ச்சனை பண்ணும்போது. அப்படி நியம பங்கம் ஏற்பட்ட போது தாமரை கண்ணனான அந்த மகாவிஷ்ணு தன்னுடைய கண்களில் ஒன்றை எடுத்து அர்ச்சனையை பூர்த்தி பண்ணுறார். அப்போ ஈஸ்வர அனுகிரகத்தை பெற்று மீண்டும் ஹேதிராஜ சக்கரப்படையை அவர் பெற்றார் அப்படின்னு இது காஞ்சிய புராணத்துலேயும் சிவ ரகசியத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் நம்ம வாசி தீரவே காசி நல்குவீர் பாடலில் வருது. அதாவது அந்த க்ஷேத்திரத்தில் தான் நம்ம எங்கே வாசி தீரவே பாடினாரோ அதே க்ஷேத்திரத்தில் தான் சுதர்சன சக்கரத்தை பெருமாள் பெற்றுண்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வேதங்களில் விஷ்ணு, பிரம்மா, சூரியன், சந்திரன், அக்னி மற்றும் உள்ள தேவதைகள் பலரும் அங்கங்கே புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கா. ஸ்ரீருத்ரன் நேரடியாக பிரதானமாக புகழ்ந்து சொல்லப்பட்டிருக்கார். இந்த விஷயங்களில் பகவானை திரிபுர சம்ஹார லீலையிலையும் கருத்தில் வச்சுண்டு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ திரிபுர சம்ஹார விருத்தாந்தம் பார்த்திங்கன்னா தேவர்கள் முப்புற வடிவில் திரியிற அசுரர்களை போரில் வெற்றி கொள்றதுக்கு அக்னி, சந்திரன், விஷ்ணு இந்த மூவரனுடைய சமஷ்டி ரூபமாக ஒரு அம்பை நிர்மாணம் பண்ணி அதை பயன்படுத்தி திரிபுரத்தில் உள்ள ஸ்திரீ பாலர்களை உள்ளிட்ட அனைத்து அசுரர்களையும் அடியோடு அழிக்க நிச்சயித்தாங்க. ஆனால் அந்த பானத்தை பிரயோகம் பண்ணும் ஆற்றல் ஸ்ரீருத்ரனை தவிர வேறு யாருக்கும் எந்த தேவனுக்கும் இல்லை அப்படின்னுட்டு ஸ்ரீருத்ரன்கிட்டையே அந்த பானத்தை ஒப்படைச்சாங்க தேவர்கள். விஷ்ணு, சந்திரன், அக்னி, பரமான ஸ்துதிகள் மகேசனுடைய பானத்தை துதிச்சதாகவே அமையிறது. அதுபோல் பிரம்மா, சூரியன் முதலானவா ஸ்துதிகளும் தேரோட்டி, சக்கரம் முதலிய புகழ்ந்ததாக இருக்க ஸ்துதிகளும் அந்த சிவனையே போய் சேர்றது. யாருடைய பாதங்களில் ஒடுங்கி ஓய்வெடுத்திருந்த நாத பிரம்மத்தினுடைய ஒளியை கேட்டு பதஞ்சலி முனிவர் சப்த சாஸ்திரத்தை அருளி கொடுத்தாரோ அத்தகைய பரமேஸ்வரன் தான் என்னுடைய சுவாமின்னு தீக்ஷிதர் சொல்கிறார். அப்போ உலகத்தில் உள்ள வேதங்கள் தான் பழமையான சப்தங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இத்திஹாச புராண காவியங்கள் புதுமையான சப்தங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இத்தகைய சப்த பிரபஞ்சங்கள் எல்லாமே ஆதியில் மகேசனுடைய நிருத்திய சமயத்தில் உடுக்கையிலிருந்து வெளிப்பட்டது. மகேஸ்வரனுடைய ஸ்தூத்திரங்களை அடிப்படையாக வச்சுட்டு தான் விளங்கக்கூடியதுன்றது தான் சொல்லப்பட்டிருக்கு. அவைகள்லேருந்து பாணினி தன்னுடைய வியாக்கரண சூத்திரத்தை கொடுத்தார் நமக்கு. அந்த சூத்திரங்களுக்கு பதஞ்சலி மகாபாஷ்யம் பண்ணி கொடுத்தார். அப்போ எல்லாமே மகேசன் கிட்ட ஒடுங்கி இருக்கிறதுனால அந்த பாதரசமாக விளங்குற ஆதிசேஷனின் அவதாரமான பதஞ்சலி அதை நன்னா ஆராய்ஞ்சு நம்மளுக்கு பாஷ்யத்தை கொடுத்துருக்கார். அப்போது எந்த மகேஷனுடைய கர்ண குண்டலங்களாக விளங்குற கம்பளன், அஸ்வதரன் அப்படின்னு பெயருடைய 2 கந்தர்வர்கள் இருந்தாங்களோ அப்படி அவா வேதங்கள் 4 திரிபுர சம்ஹார சமயத்தில் தேர் குதிரைகளாகி தொண்டாற்றினான். இவைகளுடைய கணைப்பு ஒளிகள் வேத வாசகங்களோடு இருந்தது. புண்ணியங்கிறது அக்னிஹோத்திரம், சிவாராதனம், நல்வினை ஆற்றுறது இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு.
பாப்போன்றது பரபீடனம், சுராபானம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இத்தகைய சிறப்புகளை சிவ சேவையினாலேயே அத்தனை புண்ணியத்தினுடைய பலனையும் எல்லாரும் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.